மொத்தம் 64 கேஸ். தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்கே உங்களுக்குன்னு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துகிறீங்க. நீங்கள் கூப்பிட்டு அனுப்புனா யாராக இருந்தாலும் சரி உங்கள் முன்னாடி வந்து தான் ஆகணும். இல்லை அடி உத தான். நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம், புத்தக லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் நீதிபதி. உங்கள் வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வர்றாங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, பெரிய அரசாங்கமே இருக்குது. அவங்க செய்யட்டுமே. உங்களால் முடியலன்னு தானே சார் எங்ககிட்ட வராங்க. அதனால தான் வராங்களா இல்லை உங்ககிட்ட இருக்க பயத்தினால வராங்களா? அவங்க எங்ககிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல. பிடிக்கிறது பிடிக்காத பற்றி இங்கே பேசலை. எது சரி எது தப்புன்னு தான் இங்கே பேசுகிறோம். கரெக்டாக சார். நீங்கள் எப்போவாது ஏழையாக இருந்திருக்கீங்களா? என்றைக்காவது பட்னியாக இருந்திருக்கீங்களா? பையில் 4 நாள் காசு இல்லாமல் அலைஞ்சிருக்கீங்களா? வயிறு காலியாக இருக்கும்போது கோர்ட்டுக்கோ லாயருக்கோ காசு கொடுக்க முடியாது சார். 100 தடவை ஃபோட்டோ வாசலில் இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்கே கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்டில் போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷனில் கட்டிவிட்டு லத்தியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் நியாயம் இல்லைன்னு முடிவு செய்ய தான் சட்டம்னு ஒன்று இருக்குது. அதை செயல்படுத்த தான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் எது செஞ்சாலும் சரி, நாங்கள் செஞ்சால் தப்பு. கோர்ட்டும் அரசாங்கம் செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்கிற தப்பு. 100 அடியாளை வச்சு இந்த ஊரை நடத்துகிற தப்பு. நல்லா இருந்துச்சு சார். உங்ககிட்ட ஒருத்தர் பெடிஷன் கொண்டு வந்து அதை நீங்கள் பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனுக்கு பட்டா கூட இவனுக்கு கொடுக்காத, நீ எது செய் நீ அது செய் அப்படி நீங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் செஞ்சால் தப்பு. கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுருவாங்க. கலெக்டர் உதவி செய்யலாம், ஆனால் நாங்கள் செய்யக்கூடாதா? ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. ஐஏஎஸ்ன்ற அதிகாரம், எஸ்பின்ற அதிகாரம். எங்ககிட்ட என்ன இருக்குது தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால் செய்ய முடியாத ஒரு உதவியை நாங்கள் பண்ணி முடிப்போம்னு ஜனங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டிங்களா? கத்த வேண்டியதில் கத்தி முடிச்சிட்டிங்களா? உங்கள் கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, ஆனால் நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல. நீங்கள் பெரிய இடத்து புள்ள, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்கள் மேலே சாதாரணங்க நல்லது செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கல. ஆமாம் பிடிக்காது. அதுவும் நம்ம ரவுடித்தனம் பண்ணுறவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், உரசாதீங்க. மரியாதைலாம் பேசுகிற அடி ராஸ்கல். டேய் தொற பார்க்கலாம். சூர்யா, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நாங்கள் என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது.